Vivo V30e இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. V30 சீரிஸ்ல இதுதான் லைட்டர் வேரியன்ட். அதனால வந்து அஃபோர்டபுளா இவங்க லான்ச் பண்ணலாம். லைட்டர் வேரியண்டா இருந்தாலும் V30, V30 Pro மாதிரி இதுவும் கேமரா சென்ட்ரிக் தான். 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா புதுசா ஜெம் கட் டிசைனோட வருது. வேற என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் டெஸ்டிங்கும் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் வந்து V30 Pro மாதிரியே இருக்கு. சென்டர்ல ஒரு லென்ஸ் மாதிரி கொடுத்து அதில் V30 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இங்கே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் 0.99 வாட் பர் கேஜி, பாடி 0.93 வாட் பர் கேஜி. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இப்போ மாதிரி Vivo V30 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதோட டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கூடவே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். டைப் A to டைப் C கேபிள், 44 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல். ஸோ பாக்ஸில் தேவையான எல்லாமே இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. இது வெல்வெட் ரெட் கலர், இன்னொரு ப்ளூ கலரும் அவைலபிளாக இருக்குது. வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரெட் கலர் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனலோட வருது. அதே ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபினிஷ் பேக் பேனலோட வருது. ஸோ விவோ இதை ஜெம் கட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கேமரா சுற்றி பார்த்தீங்கன்னா வாட்ச் டயல் மாதிரி ஒரு கட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் பேனலும் டூவல் ஃபினிஷில் இருக்குது. 3/4 வந்து கிளிட்டரியாக மேட் ஃபினிஷோட இருக்குது. அதே 1/4 வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குது. டிசைனில் ஆச்சரியப்பட வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீக் ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர் தான். திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.6 mm திக்னஸ் தான். அந்த அளவுக்கு மெல்லிஸாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இது வரைக்கும் V சீரீஸில் இல்லாத அளவுக்கு பிக் பேட்ரி, 5500 mAh பேட்ரி கெப்பாசிட்டி. எப்படி தான் வந்து இவங்க இவ்வளோ ஸ்லீக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. வெறும் 188 கிராம் தான். ஸோ கிளாஸ் பேக் பேனல் ரொம்பவே ஸ்லீக்காக பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே டியூரபிலிட்டிக்கு கிளாஸ் பேக் பேனல் இருக்குது. பட் என்ன ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது பிராண்ட் மென்ஷன் பண்ணலை. இது கூடவே IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், லேசாக தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கூடவே பவர் பட்டனும் இருக்குது. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இங்கே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். தாராளமாக 2 5G சிம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் V30 Pro மாதிரி இதுவும் 3D கர்வ்டு டிஸ்பிளே பேனல், 6.78 இன்ச்சஸ்க்கு ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதோட பீக் பிரைட்னஸ் 1300 நிட்ஸ். அதனால் தாராளமாக இன்டோர் அவுட்டோர் வெளிச்சத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டிஸ்பிளே குவாலிட்டி தெளிவாக இருக்குது. அதோட பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. விவோ சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே வந்து அக்யூரேட்டாக குவிக்காக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. இது கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. அதோட நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபுல் HD கண்டென்ட்ஸ் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அதே HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நன் காட்டுது. இங்கே டிஸ்பிளே குவாலிட்டி 3D கர்வ் பேனல் அப்படிங்கிறதுனால நான் படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதோட பிரைட்டாகவும் இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வைப்ரண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் நான் படம் பார்க்கும்போது இயர்ஃபோன்ஸில் தான் கேட்டேன். ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கரோட தான் வருது. இருந்தாலுமே ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் அதிகப்படுத்தும் போது 200% வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால லவுடாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள். அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்னாப் ட்ராகனுடைய 6th Gen 1 இந்த சிப்பில் கொடுத்துருக்காங்க. இது 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட வருது. இது கூடவே ரீட் அண்ட் ரைட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி LPDDR4X RAM UFS 2.2. இங்கே ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 6th Gen 1 வந்து உங்களுக்கு 5,70,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. அதோட எக்ஸ்டெண்டட் ரேம் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மல் யூசேஜ் நிறைய ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆப் ஓப்பனிங், க்ளோசிங், மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. அதே கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இது கேமிங் சிப் கிடையாது. அதனால வந்து லோ மீடியம் செட்டிங் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் இது ஹேண்டில் பண்ண முடியும். அதே பேட்டில் கிரவுண்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் அல்ட்ரா செட்டிங்கில் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருந்தது. அரை மணி நேரம் மேலே விளையாடி பார்த்தோம். ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகலை. கேமரா யூஸ் பண்ணும் போதுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆகலை. ஸோ வந்து இந்த சிப் செட்டில் டெம்பரேச்சர் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இது லேட்டஸ்ட் Android 14 Fun Touch OS 14ஓட கொடுக்குறாங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணோடனே முதல்ல நான் செக் பண்ணது ஆட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் இருக்கான்னு பார்த்தேன்.
ஆட் ஆப்ஸ் ஆட் கேம்ஸ் இல்லை, இருந்தாலுமே வந்து சில ப்ளோட்வேஸ் தேவையில்லாத கேம்ஸ் ஆப்ஸ் இருக்குது. பட் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் நிறையா உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. பட் எல்லாத்தையுமே நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபன் டச் OS 14 வந்து ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. N77 N78 அவைலபிளாக இருக்குது. கால் குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தேன் ஜியோ சிம் கார்டில், அதுவுமே நல்லா இருக்குது. அதோட கால் ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்குது. எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மெயின் பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். ஏன்னா V சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா சென்ட்ரிக் தான். இதுவும் 50 மெகா பிக்சல் OS சப்போர்ட்டோட மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனியுடைய சென்சார் சோனி IMX822 சென்சார். அதே Vivo V30 கூட வந்து ஆம்னிவிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. இது கூடவே அடிஷ்னலாக 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டூவல் சென்சாரோட வருது. அதோட ஸ்மார்ட் ஆரா லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் வந்து கோல்டு வார்மன் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லோ லைட் நைட்லலாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்டூடியோ லைட் மாதிரி இந்த லைட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் எடுக்கலாம். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே V30 சீரீஸ் மாதிரி உங்களுக்கு 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் செல்ஃபியோட அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய பிக்சர்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். இங்கே மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல். சோனி சென்சாரில் நல்ல லைட் கண்டிஷனில் எடுக்கும்போது வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலுமே டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கு. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. சப்ஜெக்டுடைய ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி தான் காட்டுது. ஸோ நேச்சுரல் சைடில் இல்லை, கொஞ்சம் சேச்சுரேட்டட் சைடில் தான் இருக்குது. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி வந்து பிளர் எஃபெக்டும் நல்லாவே பண்ணுது. இதுலேயுமே வந்து V30 Pro மாதிரி உங்களுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. வெட்டிங் மோட், பீச் மோட், அந்த மாதிரி போர்ட்ரேட் எஃபெக்ட்டுக்கு நிறைய மோட் இருக்குது. 50mm போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லா இதில் கிளிக் பண்ணுது. அதே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது. டீட்டெயில்ஸுமே நல்லா கேப்சர் பண்ணுது. அதே லோ லைட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நைட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. இந்த பிக்சரில் லைட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணியிருக்கு. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியுமே நல்லாவே நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸில் பிளர் எஃபெக்டும் நல்லா இருக்குது. ஆனால் செல்ஃபியில் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேச்சுரல் சைடு இல்லை, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. ஸோ என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது பிடிக்கும் அப்படிங்கும்போது இந்த செல்ஃபிஸ் பிடிக்கும். நேச்சுரல் சைடு எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் இருக்குது. அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 4Kல நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4Kல டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கலர்ஸும் ஓரளவுக்கு நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கு. இது கூடவே மற்ற V சீரீஸ் மாதிரி இதுலேயும் நீங்கள் டூவல் வியூ, சூப்பர் மூன், டைம் லேப்ஸ் அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ Vivo V30 லைட்டர் வேரியண்ட்டாக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் V30 மாதிரி இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு பேனல், கிளாஸ் பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்காக ஸ்லிம்மாக ப்ரீமியம் ஃபினிஷோட இருக்குது. அதோட கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கு. லோ லைட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சோனி சென்சாரில் மெயின் சென்சாரில் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது கூடவே வந்து 5500 mAh பிக் பேட்டரி கெப்பாசிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ இதில் குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எப்படியும் 25,000 பிரைஸ் செக்மெண்ட்டில் வரும். அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லாவே இருக்குது. அந்த சிப் ஹீட் ஆகலை, உங்களுக்கு ஸ்டேபிள் சிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ Vivo V30 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.